வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. சிம்மண்டா அப்படின்னா சிங்கிளா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உங்களை எப்பவுமே சீற்றத்துடன் பார்த்து அப்படி பார்க்கணும். அப்படின்னா இப்போ தொழிலில் நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ கொடுக்க போகுது. 10ஆம் இடத்துக்கு ரிஷபராசிக்குள்ளர சிம்மம் வரப்போறார், நம்ம சூரியன் வரார். அப்போ ரிஷபராசிக்குள்ள இருந்த குரு என்னங்க ஆனாங்கன்னா அவர் வந்துட்டார் 11ஆவதுக்கு. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடியதும் தொழிலை கொடுக்கக்கூடியதும் மாற்றங்கள் வந்துருச்சா? இப்போ இந்த வாரத்துலேருந்து தான் என்ன சார் அஷ்டமத்தில் சனின்னு சொன்னாங்களே சார், ஒன்றுமே சரியில்லைன்னு நான் டல்லாக இல்லை உட்காந்துருந்தேன், நீங்கள் ஏதோ புதுசாக ஏதோ கதை சொல்கிறீங்களே அப்படின்னா கதை இல்லை, நிஜம். 10ஆம் இடம் தொழிலுக்குள்ள வந்த சூரியன் உங்களை புதிய சிந்தனைக்கு கொண்டு வருவார். 10ல் ஒரு பாவியானும் இருந்தால் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அப்போ நம்ம இவர் சூரியனை பாவின்னு சொல்லக்கூடாது, பட் அதான் கிளாசிஃபிகேஷனில் பாவின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அந்த இது குரு அந்த சூரியன் என்னை மன்னிக்கட்டும். அப்போது அந்த ஒரு நிலையில் தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். அரசாங்க நிலையில நிறைய தடைகள் இருந்து மாற்றி விடுவார். யாருக்குமே முன்னேறி போகணும், எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னு என்ன இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அதிகாரம் வரும். இதெல்லாம் மாற்றங்களாக கிடைக்கும். அது லாபமாக வரணும் இல்லைங்களா? எப்பவுமே வேலை செஞ்சு கூலி வேணும், அதுவும் எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி வரணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதே இந்த தனகாரகனான குரு உங்களுக்கு கொடுப்பார். அப்போ பாருங்க, பணமும் வரும், வேலையும் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு. அதனால இந்த மூமெண்ட் சூப்பராக இருக்கக்கூடிய வாரம் இது. குரு தன்னுடைய பார்வையால பார்க்கறதே 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தைகள் மூலியமா நிறைய வாழ்க்கைகள்ல புதிய மாற்றங்கள், நல்ல காலேஜ் அட்மிஷன், நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள், இப்படிலாம் உங்க காதில் எட்டும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசியை பார்க்கிறார். அப்போ தொழிலிலே பார்ட்னர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சார் வாங்க, கொஞ்சம் கடன் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்றீங்க, பரவாயில்ல இதை அடைச்சிக்கிடுங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் உங்களை ஈஸ் அவுட் பண்ணி விடுவார். அது மட்டும் இல்லை, வீட்டில் அந்யோன்யமாக இருப்பாங்க, இதுதானே முக்கியம். அதுவும் நடக்கும். அப்போ பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரத்தில் நம்ம இப்போ அடியெடுக்க போகிறோம். அதனால் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னே வைத்துக்கலாம். இந்த வாரத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் தான் கரெக்டாக செஞ்சுட்டே போனோம்னா இதெல்லாம் அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் சீக்கிரம் எழுந்து விட வேண்டும். சூரியனை முதல்ல பார்த்துடணும். காலையில் எழுந்தமா 5:55க்கு அவர் எழுந்துக்கிறாருன்னா நான் 5:50க்கே எழுந்து நான் பார்த்துட்றேன் அப்படின்னு எடுக்கணும். அந்த முடிவை முதல்ல எடுங்க. அவருக்கு பிடிச்சது 2 விஷயம். ஒன்று, சீக்கிரமாக எழுந்துட்டு உங்கள் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் எக்ஸசைஸ், உங்களால் முடிந்த உடற்பயிற்சிகளை செய்யுங்கள். இதை 2த்தையும் கம்பல்சரியாக செய்ய ஆரம்பிங்க. இது சுறுசுறுப்பு அப்படிங்கிற மருந்தை கொண்டு வந்துடும். சுறுசுறுப்பு வந்துட்டாலே இவருக்கு பிடிக்கும். ஏன்னா 7 குதிரையை வைத்து கொண்டு ஓட்டியிருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை அப்படியே குதிரை மாதிரி ஓட வைப்பார். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்கள் குதிரை ஓடிச்சுன்னா நீங்கள் தான் லாபம், ஜாக்பாட் உங்களுக்கு தானே, அந்த எண்ணம் வந்துடும். அதனால் இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கொல்லிமலைன்னு ஒரு வேலை தெரியும் இல்லைங்களா? வல்வேல் ஓரி அப்படிங்கிற ராஜா இருந்திருப்பார். அந்த ராஜா நமக்கு எப்படி தானங்கள் இது பண்ணார் அப்படின்லாம் உங்களுக்கு கதை இருக்குது. அங்கே அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே அந்த சிவன் கோயிலில் அரப்பளீஸ்வரர் கோயிலை மனதால் நினைத்து கொண்டாலும் சரி, முடிஞ்சால் கொல்லிமலைக்கு போய் அவர் வணங்கினாலும் சரி, இது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் தொழும்போது அழும்போது உங்களுக்கு பால் கொடுக்குற அந்த பார்வதி மாதிரி உங்களை டக்குன்னு வந்து எல்லாத்தையும் தீர்த்து விடுவார். அப்படிங்கிறதுனால இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். அதற்கான பிரார்த்தனைகள் என்னுடன் இருக்கிறது. வாழ்க வளத்துடன்.